வணக்கம் நண்பர்களே. மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கிளைமேக்ஸை நெருங்கிட்டோமே அப்படின்னு சொல்லலாம். நமக்கான தேர்வு அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாகவும் நம்ம காணொலி பண்ணியிருந்தோம், எப்போ நமக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதாவது அக்டோபர் ஃபஸ்ட் வீக் 5-6 இல்லாட்டி பார்த்திங்கன்னா அக்டோபர் 3rd வீக் 4th வீக்கில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு முந்தைய காணொலியில் நம்ம பதிவிட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெஜெக்ஷன் லிஸ்ட்டை கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் தான் ஸோ நம்ம படிப்போம், நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், நமக்கான கான்டாக்ட் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அடிப்படையிலேயே எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரொசீஜர் என்ன, நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 20 days 25 days இருக்குது, அதுக்குள்ளே எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை பண்ணுறோம். நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நமக்கான எக்ஸாம் பேட்டர்ன் ஸோ நம்ம இன்றைய காணொலி டிஸ்கஸ் பண்ணுற போகிறது அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசாலஜி, தூய்மை பணியாளர், டிரைவர். ஸோ லீடர் எக்ஸாமுக்கு அது தனியாக இன்னொரு காணொலி பண்ணுறேன் நான். ஸோ அந்த கேட்டகரியில் உள்ளவங்க நிறைய பேர் ஸோ பேசிக் நாலேஜ், பேசிக் ஐடியா கூட இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்க முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேர்வு பார்த்திங்கன்னா 100 மார்க், சரிங்களா, 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் தமிழுக்கு 50 மதிப்பெண், சரிங்களா. அப்புறம் பொது அறிவு, ஸோ பொது அறிவு பேட்டர்ன் தெரியும், அதுக்கு 50 மதிப்பெண், டோட்டலாக 100 மதிப்பெண். இது டிரைவருக்கும் சரி, அலுவலக உதவியாளர், காப்பியஸ் செஷனுக்கும் சரி, வாட்ச்மேன், மசாலஜி, தூய்மை பணியாளர் போன்ற பணிகளுக்கும் சரி, மொத்தம் 100 மதிப்பெண் தான். ஸோ இந்த 100 மதிப்பெண்ணில் உங்களை ஒரு ஃபில்ட்ரு பண்ணுவாங்க, சரிங்களா. ஃபில்ட்ரு பண்ணி இதில் ரிட்டனில் 1:5, சரிங்களா. அந்த அடிப்படையில் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் ப்ராக்டிக்கல் போவீங்க, சரிங்களா. ப்ராக்டிக்கல் ஃபில்ட்ரு பண்ணி 1:3 அடிப்படையில் இல்லாட்டி 1:2 அடிப்படையில் நீங்கள் இன்டர்வியூக்கு போவீங்க, ஓகேவா. மொத்தம் ரிட்டனில் 100 மதிப்பெண், ஓகேவா. ப்ராக்டிக்கல் அது செய்முறையில் 70, இன்டர்வியூவில் 30. இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இருக்கும் 30, மொத்தம் 100, ஆக மொத்தம் 200. இந்த 200க்கு நீங்கள் 150 எடுக்கிறீங்களா இல்லை 140 எடுக்கிறீங்களா அப்படிங்கிற பொறுத்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 200க்கு தான் மொத்த மார்க்கை பார்ப்பாங்க. ஸோ இந்த மார்க்கும் கன்சிடர் பண்ணிக்குவாங்க, ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ மார்க்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்து எப்படி 2021 எப்படி வச்சுருந்தாங்கன்னா ரிட்டன் அடுத்த லெவலுக்கு மட்டும்தான், ஓகேங்களா. ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ எவ்வளோ மார்க் எடுத்துறாங்களோ அதை பார்த்தா இருந்துச்சு லாஸ்ட் டைம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்டையர் மார்க்கையுமே கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ ரிட்டனில் எவ்வளோ தூரம் நல்ல மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் வேலைவாய்ப்பு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ராக்டிக்கலில் முன்ன பண்ணி நீங்கள் சொதப்பினாலும் ரிட்டனில் 100க்கு ஒரு 90-95 எடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் மார்க் போனாலும் நீங்கள் மேப் பண்ணி வேலை வாங்கிடலாம், ஓகேவா. அதனால ரிட்டன் மார்க் இது பார்த்தீங்கன்னா நம்மளால் நிரூபிக்கப்பட்ட வெற்றின்னு சொல்லலாம். 100 கொஸ்டின்னா 100 கொஸ்டின்ஸ்மே 100 கூட நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் ப்ராக்டிக்கலுக்கு அந்த சூழ்நிலையை பார்த்து யாருக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பார்த்து வேரி ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த தமிழ் ஜிஎஸ் பாட்டில் அதிக கவனம் எடுத்து 100க்கு குறைஞ்சபட்சம் 90க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 100க்கு 80, அட்லீஸ்ட் 100க்கு 80க்கு மேற்கலாச்சும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். அப்போ தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழுக்கு 50க்கு நீங்கள் 45 கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்தளவு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் தமிழுக்கு 6 to 8 படித்தா போதும், 6 to 8 தமிழ் புக்கு படித்தா போதும். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 6ஆம் வகுப்புனா 9 இயல் இருக்கும், சரிங்களா. 9 இயல், அப்போ 7, 9 இயல், 8, 9 இயல், மொத்தம் 27 இயல் வரும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 2 இயல் வீதம் படிங்க, ஓகேவா. அப்போனா நீங்கள் 15 நாள்லேயே முடிச்சிடலாம். ஸோ 15 2 24 வருது. நீங்கள் ஒரு 15-16 நாள்லேயே இந்த 27 இயல் படித்து முடிச்சிடலாம். ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா. 6 to 8 பார்த்தீங்கன்னா நீங்கள் டெடிக்கேட்டடாக நீங்கள் படிக்கணும். ஸோ நான் இன்னொரு ஒன்று சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 25 டேஸில் நீங்கள் கிராக் பண்ண நினைக்கினா அட்லீஸ்ட் டெய்லி நீங்கள் 4 hours படித்தா தான் முடியும், சரிங்களா. அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லி ஒரு 4 hours or 3 hours படித்தா மட்டும் சாத்தியப்படும். தமிழுக்கு தமிழ் மதிப்பெண்ணும் இந்த அவங்களுக்கு மார்க்கை கன்சிடர் பண்ணுறாங்க, சரிங்களா. அதாவது என்னென்னா அந்த வேலைவாய்ப்புக்கு கொடுக்குற மார்க்கை கன்சிடர் பண்ணாங்க. மட்ராஸ் ஹைகோர்ட் வச்சுதான் பார்த்தீங்கன்னா அது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், அதில் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் இருந்தது. ஆனால் இந்த மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பில்
தமிழ் மார்க்கையும் உங்களுக்கான வேலையை அளிக்கக்கூடிய மார்க்கை அடுத்த லெவல் போகக்கூடிய மார்க்காகவும் கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழ் மார்க்கும் ஓவராலாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதனால் தமிழ் வந்து பாஸ் பண்ணால் போதும்னு நினைக்காதீங்க. தமிழையுமே 50 கூட எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ங்க. இது வந்து டிரைவர் பண்ணியிருந்தாலும் சரி, டிரைவர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போக்குவரத்து விதிகள், சாலை பாதுகாப்பு, அப்புறம் முதலுதவி, வாகன பராமரிப்பு தனியாக கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ஜி, தூய்மை பணியாளர் போன்ற பணிகளுக்கு அலுவலக பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு, தோட்டக்கலை உபகரணை கையாளுதல், நீர் பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு பரிமாற முறைன்னு இது தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஏங்க இது மட்டும் படித்தா போதுமா? 6 சோசியல் சயின்ஸ் படிக்க வேண்டாமா? சயின்ஸ் படிக்க வேணாம்னா முதல் அந்த சொன்ன சிலபஸை படிச்சுட்டு டைம் இருந்தால் 6 சோசியல் சயின்ஸும் படிச்சுக்கோங்க, சயின்ஸும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம விடக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து குரூப் எழுதிட்டு குறைஞ்ச மார்க் எடுத்துகிட்டு வேகம் இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. மாவட்ட அளவில் போட்டினால உங்களுக்கு வந்து மாவட்டத்துக்கு ஒரு 3000-4000 பேர் தான் காம்படிஷனாகவே வருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாலே நீங்கள் வேலையை வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் ரிப்பீட்டடாக வந்து நம்ம தொடர்ச்சியாக காணொலி பண்ணிட்டு வரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. இது எப்படி வைப்பாங்க அப்படின்னா 100 மதிப்பெண்ணுக்கு OMR சீட்டில் வைப்பாங்க. ஓகே, OMR சீட்டில் வைப்பாங்க. 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது நிறைய பேர் வந்து ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பீஸ் அசிஸ்டன்ட், ஓகேங்களா? ஸோ இது ஒரு கேட்டகரி. இதுக்கு ஒரு நாள் வந்து எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? டே 1 நடக்கும். அதே போல் வந்து வாட்ச்மேன், மசால்ஜி, கிளீனஸ் ஒர்க்கர், நைட்டு வாட்ச்மேன், ஸோ இதுக்கு வந்து ஒரு டே 2ல் எக்ஸாம் நடக்கும். அப்புறம் டிரைவருக்கு வந்து ஒரு நாள் வந்து டே 3ல் ஒரு நாள் எக்ஸாம் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th லெவல் சீனியர் ஃபெயிலியர்ஃபே, ஜூனியர் ஃபெயிலியர்ஃபே, சரிங்களா? அதுக்கு வந்து டே 4. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் எப்படி வேணால் வைக்கலாம். முதல்ல 10th எக்ஸாம் முதல்ல வைக்கலாம், இல்லை வந்து டிரைவருக்கு முதல்ல வைக்கலாம், இல்லை ஓஏக்கு முதல் நாள் வைக்கலாம். இப்போ 4 டிஃப்ரெண்ட் டேட்டில் தாங்க நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் நிறைய நம்மகிட்ட கேட்டாங்க. ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பீஸ்ன்னு ஒரு நாள் எக்ஸாம் நடக்குன்னா அனைத்து மாவட்டத்துக்கும் ஒரே நாள் நடக்கும். சரிங்களா? வாட்ச்மேன், மசால்ஜி எக்ஸாம் நடக்குன்னா அனைத்து மாவட்டத்துக்கு ஒரு நாள் நடக்கும். டிரைவருக்கு எக்ஸாம் நடக்குன்னா அதே போல் தான் எல்லாத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு நாள், அதுக்கு ஒரு நாள் தனித்தனி மாட்டாங்க. ஆஃபீஸுக்குன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே நாள் எக்ஸாம் நடக்கும். ஸோ சில புரிதல் இல்லாமல் நிறைய பேர் டவுட்டாக கேட்டாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் கொடுத்துருவாங்க, OMR சீட் கொடுத்துருவாங்க. அதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தேர்வு கூட நான் உங்களுக்கு தனியாக வைக்கிறேன். அதில் கூட OMR சீட் எப்படி ஃபில் பண்ணணும் கூட உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி கூட காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இந்த ப்ராக்டிக்கலில் இந்த ரிட்டனில் வந்து ஹை ஸ்கோர் எடுத்தவங்க 1:5. இப்போ உதாரணமாக சென்னையில் வந்து ஒரு 100 வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 500 பேர் வந்து ப்ராக்டிக்கல் போவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1:2, 3 அப்புறம் வந்து இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 பேரில் அடுத்து 300 பேர் போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தான் அடுத்தடுத்த லெவல் போவீங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு அடிப்படை புரிதல் வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, இப்போ தமிழுக்கு வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் ஈஸியாக படிச்சுலான்ட்டு. அப்புறம் வந்து இந்த மாதிரி டாபிக் அலுவலக பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு நம்மகிட்ட வந்து 8-7 செட் இருக்குது. நம்மகிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 4-5 கொஸ்டின்ஸு ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் ரிப்பீட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எந்த அடிப்படையில் கேட்குறாங்க அப்படின்ட்டு. சரிங்க, நான் வந்து அதாவது நாங்கள் இன்னொரு இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பொது அறிவு வந்து 50 மதிப்பெண். சரிங்களா? நம்ம இதுதான் கொஞ்சம் எல்லோரும் மெனக்கிட்டு படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் வந்து குறைஞ்சது 20 மதிப்பெண் 25 கேட்கணும். 20 to 25. அது என்ன டாபிக்னா அலுவலக பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு, தோட்டக்கலை, நீர் பாதுகாப்பு, சுகாதாரம் அப்படின்னு. எங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது அந்த மாதிரி இது ரொம்ப கம்மியாக தானே கேட்டுக்கணும். ஏன்னா கடந்த ஆண்டு 2020 வெறும் எண்டையே 50 மதிப்பெண் தான் வச்சுருந்தாங்க. அதில் தமிழுக்கு 20 மதிப்பெண்ணும், ஜிஎஸ்க்கு 30 மதிப்பெண்ணும். அதனால வந்து அது அந்த டாப்பிக்கில் கம்மியாக கேட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு தனியாக 50, தமிழுக்கு 50 கொடுத்தனால இந்த நான் சொன்ன டாபிக் சிலபஸில் கொடுத்துற மென்ஷன் பண்ண டாப்பிக்கில் வந்து குறைஞ்சது 20-25 கேட்கலாம்.
சரிங்களா. மேக்ஸ் வந்து ஒரு 8 வரைக்கும் கேட்கலாம், ஓகேவா. ஸோ இது 20 வச்சுக்குவோம். மேக்ஸ் ஒரு 8 மதிப்பெண் வரைக்கும் கேட்கலாம். இதில் வந்து ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே. நான் சொல்கிறத வந்து ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டாலும் சரி தான். சயின்ஸ் கொஞ்சம் புக் பேக் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. குறிப்பாக வந்து சயின்ஸில் வந்து டிசீசஸ், நீரின் மூலம் பரவும் நோய்கள் என்னென்ன, அப்புறம் அதாவது வைரஸ்னால் பரவும் நோய்கள், பாக்டீரியானால் பரவும் நோய்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்து, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இது டிசீஸை பற்றி. அப்புறம் வந்து விட்டமின்ஸ் குறைபாடு. ஸோ வைட்டமின் ஏனால என்ன குறைபாடு இருக்குது, வைட்டமின் ஈனால என்ன குறைபாடு இருக்குது, ஸோ இந்த காய்கறிகளில் என்ன வைட்டமின் கிடைக்கிது, ஸோ இந்த விட்டமின்ஸ் பற்றி கொஞ்சம் படிச்சுக்கோங்க சயின்ஸில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள பார்ட்ஸ் ஆஃப் த பாடிங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது முக்கியமான வந்து அது நமது மனித உடலில் மிகப்பெரிய எலும்புதுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மனித உடல்களை பற்றி ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மின்னோட்டத்தின் அழகு என்ன, வெப்பநிலையின் அழகு என்ன, இந்த மாதிரி ஒளிச்செறிவின் அழகு என்ன, அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக அந்த அழகு அப்படிங்கிறத கான்செப்டில் வந்து கேட்குறாங்க. அதே போல் கண்டுபிடிப்பாளர்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெலிஃபோன், டிவிலாம் ஈஸியாக சொல்லிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே போல் நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சவங்க யார், இப்போ வந்து மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சவங்க, இந்த மாதிரி இன்வென்ஷனை பற்றி ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. இது வந்து சயின்ஸில் டிசீசஸ், விட்டமின்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாவரங்களை பற்றி ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க, அது வளரும் முறையிட்ட. ஸோ அதுவுமே வந்து புக் பேக்கனோட ஓரளவு நீங்கள் பார்த்தா போதும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதே போல் பாலிடிக்ஸில் வந்து அது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெறும் வயது, உயர் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரை யார் பதவி பிரமாணம் பண்ணிக்கிறான், உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறான், முதலமைச்சர் யார் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைய உச்ச நீதிமன்ற நீதிபதி யார், உயர் நீதிமன்ற நீதிபதி யார், ஆர்பிஐ கவர்னர் யார், எஸ்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிப்படையிலையும் இந்த சமீபத்தில் பாண்டிச்சேரிக்கு கூட கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ், சரிங்களா. தமிழ்நாட்டின் கவர்னர் யார், இப்போ வந்து அப்படின்னா தமிழ்நாட்டின் துணை, அது இந்தியாவின் துணை ஜனாதிபதி யார். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார், தேசிய மனித உரிமை தினம் இன்றைக்கு கொண்டாடுறாங்க, எந்த வருஷத்துலேருந்து தேசிய மனித உரிமை ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இது பாண்டிச்சேரி ரீசெண்டாக நடத்துகிற இதில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வரிசையில் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேசிய சின்னங்கள், தமிழ்நாட்டோட சின்னங்கள், ஊர்களின் சிறப்பு பெயர்கள், தேசிய சின்னங்கள் என்னென்னா தேசிய மரம் என்ன, தேசிய விலங்கு என்ன, அந்த மாதிரி கேட்டகரி. ஸோ தேசிய நாட்கள் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ன, பனை மரம். தமிழ்நாடு மாநில பறவை என்ன, மரகதப்புறா. அப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு அளவில் படிச்சுக்கோங்க. தேசிய கொடியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேசிய கொடி நீல அளவில் என்ன தேசியம் இருக்குது, அது அந்த அந்த சக்கரத்தில் வந்து எத்தனை ஆரங்கள் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து தேசிய கொடியை பற்றி கேட்குறாங்க. அப்புறம் தேசிய கீதத்தை இயற்றியவங்க, தேசிய பாடலை இயற்றியவங்க, தமிழ் தாய் வார்த்தை இயற்றியவங்க. இந்த ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக நீங்கள் இல்லாத கொஸ்டினை பார்க்க முடியாது கோர்ட் எக்ஸாம். ஸோ நான் சொல்கிறதுக்கப்புறம் முடிஞ்சளவு எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அணுமின் நிலையம் எங்கே இருக்குது, அணுமின் நிலையம் எங்கே இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் வந்து கிளாசிக்கல் டான்ஸஸ், தமிழ்நாட்டுனா பரதநாட்டியம்னா கிளாசிக்கல் டான்ஸாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த மாதிரி டான்ஸஸ் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில சிறப்பு பெயர்கள் இருக்குது. எந்த மாநிலத்தில் எந்த பயிர் வகை அதிகமாக இருக்குது, சணல்னா மேற்கு வங்காளம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த பயிர் வகை எந்த மாநிலத்தில் வந்து அதிகமாக இருக்குது, எந்த பழங்குடியினர் வந்து அந்த அந்த பழங்குடியினர் பேர் வந்து எந்த மாநிலத்தில் இருக்காங்க, ஒவ்வொரு மாநிலத்தோட முதலமைச்சர் கவர்னர் பேர் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு போங்க, ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேம்ஸு, முக்கியமான டேம் எங்கே இருக்குது, அது வந்து எந்த ஆற்றின் மூலமாக ஆற்றின் வழியாக கட்டப்பட்டது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட நீர்வீழ்ச்சி, இந்தியாவோட ஒட்டுமொத்த நீர்வீழ்ச்சி. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்கு சரணாலயங்கள். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் அப்புறம் வந்து ஊர்களின் சிறப்பு பெயர்னு சொல்லியிருந்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவகாசினா குட்டி ஜப்பான் சொல்லுவாங்க, மலைகளின் இளவரசி, ஏழைகளின் ஊட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடாக கேட்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த அடிப்படையில் நானும் நிறைய கிளாஸஸ் எடுத்து நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க குரூப்பில் இருக்கவங்க ஓரளவு ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்காதவங்க இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி நீங்களும் படித்து
வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் சொன்னேன்னா இந்த ஓஏ வாட்ச்மேன் மசால் ஜிக்கில் ஒரு 20-25 நாள் வந்து நல்லா படித்தாலே நீங்கள் வேலை வாங்கிடலாம், நல்ல ஸ்கோரே பண்ணலாம். சரிங்களா? நான் ரொம்ப மெனக்கிடல. ஸோ அதனால ஃபைனல் டிப்ஸாக வந்து உங்களுக்கு இந்த காணொலியுமே வழங்க. ஓகேவா? ஸோ ஓரளவு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த உணவு பரிமாறும் முறை, பாதுகாப்பு முறை, நீர் பாதுகாப்புலேயே வந்து உங்களுக்கு நீரில் பரவும் நோய்கள் அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி கொஷின் கேட்டால் ஒரு 20 கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அலுவலக மேலாண்மை, வீட்டு பராமரிப்பு, தோட்டக்கலை, நீங்கள் தெரியாட்டி ஒரு 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ அந்தளவு நம்ம ஈஸியாக தான் கேட்பாங்க. நம்ம மற்றபடி இந்த ஜிஎஸ் டாப்பிக்கில் கொஞ்சம் நம்ம நாலேஜை வந்து வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநகராட்சி இருக்குது தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது, எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள், எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஸோ அடிப்படையாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியுதான்னு முதல்ல அனலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிச்சி எழுதி வச்சிங்க, நீங்களும் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக இதுக்காக காணொலியில் அடுத்தடுத்து கிளாஸ் டெய்லி பேஸில் பண்ணதான் இருக்கோம். ஸோ இன்னிலேருந்து இன்றைக்கி ஈவினிங்லேருந்து கூட அதை தொடங்கிடுவேன். சரி, நம்ம கூட சேர்ந்து பயணம் பண்ணுறவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து என்கிட்ட எந்த ஸ்டடி மெட்டீரியலும் என்கிட்ட இல்லை, நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வித் ஜஸ்டிஃபைடோடய நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். விருப்பப்படுறவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் நமக்கு சாட் பண்ணி அதையும் வாங்கி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, நம்ம வந்து இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு சிறிதளவினரும் ஒரு 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 புரிதலை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது சொன்னால் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த காலில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு கடைசி ஒரு 20-25 டேஸ் வந்து நம்ம படிப்பதற்கான நேரம். அதில் வந்து நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.